இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 பூசணி தான் எடுத்திருக்கேன். அதில் விதை தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம திருவோம் இல்லையா, கேரட் திருவுறதில் நம்ம நல்லா சிரவி வச்சுக்கலாம். சிரவுனதுக்கப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு பூசணிக்காய் வந்துச்சு. அதை நம்ம கொஞ்சம் ட்ரையாக புளியாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு புளிஞ்சு அந்த தண்ணி பதம் இருந்த அளவுக்கு நம்மளுக்கு புளிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ட்ரையாக புளிய வேண்டாம். புழிஞ்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு அதில் 3/4 இது நம்மளுக்கு வந்துச்சு எனக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு திராட்சையும் நெய், என்கிட்ட நட்ஸு இல்லை, திராட்சை தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நம்ம திராட்சையை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா அதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம அந்த பூசணிக்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். அந்த தண்ணி பதம் நல்லா தண்ணி வற்றணும். வற்றுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம், ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கப் சுகர்னாலும் ஓகே. உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கலாம். சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுகர் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தண்ணி விடும், அந்த சர்க்கரையில் அந்த தண்ணி விடுறதுலேயே நம்மளுக்கு வெந்துடும். அதில் நல்லா தண்ணி ட்ரையான கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அதில் நெய் ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிலே ஃபுட் கலர் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஒரு ட்ராப் ஊற்றினாலே போதும் நம்மளுக்கு ஃபுட் கலரு. ஸோ அது நல்லா நம்மளுக்கு கலர் தரும். அந்த ஃபுட் கலர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். இந்த சர்க்கரை பாகு நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் திராட்சை வறுத்து வச்சுருப்போம் இல்லையா, திராட்சை வறுத்து வச்சதுலையும் கொஞ்சமாக ஏலக்காய் 2 இடித்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த நெய்யெல்லாம் இதாகணும். அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரத்தில் அது ஒட்டவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டவே இல்லை. அவ்வளோ சூப்பரான அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். இது நம்ம கல்யாண வீட்டில் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த அல்வா இருக்கும். நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.